ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி சீயக்காய் பவுடர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப நாளாகவே சீயக்காய் பவுடரும் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணலை. ஸோ நம்மக்கிட்ட சீயக்காய் பவுடரும் வாங்கிக்கலாம். சோப்பு கூடவே நம்ம சீயக்காய் பவுடரும் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். வாங்கிக்கோங்க. இதோட ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் சீயக்காய் பவுடர் அரைக்கிறதுக்கு 15 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்திருந்தேன். அந்த 15 இன்க்ரீடியன்ட்ஸும் என்னென்ன அப்படின்னா, சீயக்காய், பச்சை பயிறு, வெந்தயம், மருதாணி, காய்ந்த நெல்லி, பூலாங்கிழங்கு, வெட்டிவேர், பூவந்தி கொட்டை, ஆவாரம்பூ, செம்பருத்திப்பூ, ரோஜாப்பூ, கறிவேப்பிலை, கார்போக அரிசி, எலுமிச்சை, வேப்பிலை. இந்த 15 பொருளையுமே நிழலில் உலர்த்தி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது 100 கிராம் நான் 80 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இது ஏர்டைட் இந்த மாதிரி கவரில் தான் நான் சேல்ஸ் பண்ணுறேன். இது நீங்கள் இப்போ ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாலே போதும். லேடிஸு முடி நிறையா இருக்கவங்க 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் தலையிலேயே நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா ஸ்மெல்லு ரொம்ப நாளைக்கு நிற்கும். நீங்கள் அடுத்த டைம் 1 வீக் அப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாலும் கூட அப்போ கூட உங்களோட அந்த சீயக்காயோட ஸ்மெல்லு தலையில் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருமே உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க என்ன யூஸ் பண்ணுற அப்படின்ட்டு. இதில் நம்ம ஷாம்பூ லைட்டாக போட்டாவே நுரை வரும் நிறைய. அந்த மாதிரி இதில் நுரை வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இதில் நம்ம சீயக்காய் பவுடரில் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியண்ட்டில் பூவந்தி கொட்டை தான் நமக்கு நுரை கொடுக்கறது. அந்த பூவந்தி கொட்டையை எவ்வளோ சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு தான் சேர்க்கணும். அதுக்கு மேலே நுரை நிறைய வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சேர்க்கக்கூடாது. அது ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் எவ்வளோ அளவோ அந்த அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் நுரை கம்மியாக தான் வரும். நீங்கள் ரொம்ப ஆயிலியாக இருக்குது, ஹேர் ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் இதை ஒரு ஹேர் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஷாம்பு லைட்டாக போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நார்மலாக தான் இருக்குது ஹேரு அப்படிங்கும் போது நீங்கள் ஷாம்பு போட தேவையில்லை. இதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அரிசி ஊற வச்ச தண்ணியோட நீங்கள் கலந்துக்கலாம். அப்படி இல்லைனா சாதம் வடித்த கஞ்சியை நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இந்த பவுடரை அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாவே போதும். நீங்கள் வாஷ் பண்ணும்போது நல்லா ஸ்கேல்பில் இந்த பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த ஃபிங்கர் டிப்பு வச்சு நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாவே போதும். ஷாம்பு அடிஷ்னலாக யூஸ் பண்ண வேண்டியது எப்போ அப்படின்னா, ரொம்ப நீங்கள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிருக்கீங்க, ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லைட்டாக ஷாம்பு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த ஹேர் பவுடரே போதும், இந்த சீயக்காய் பவுடரே போதும், தலையில் இருக்க அழுக்கை எடுத்துரும். ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இந்த பேக்கோட ஸ்மெல்லு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் இது வரைக்கும் நான் வீடியோ போடலை, ஸோ நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சீயக்காய் பவுடரும் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. 100 கிராம் 80 ரூபா, 80 ருபீஸ்க்கு நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கவரில் தான் பேக் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். நான் என்னென்ன சேல்ஸ் பண்ணுறேன், நான் அடுத்த வீடியோவில் சோப் என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குது, எம்என்பி சோப் எவ்வளோ இருக்குது, கோல்டு ப்ராசஸ் சோப்பு நம்மக்கிட்ட என்னென்ன ஃப்ளேவர் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட அப்லோட் பண்ணுறேன். ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.